இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரூமில் ஒரு கேலண்டர் அந்த படத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச அந்த வருஷம் அந்த அவங்களுக்கு பிடிச்ச கடவுளோட கேலண்டர் கொடுத்துருப்பாங்க. கேலண்டர்லேயே இருக்கிற கடவுளை கும்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அந்த கேலண்டர் கிடைக்கல அப்படின்னா வேறு கேலண்டர் கொண்டு வந்து மாட்டுறப்போ அந்த கடவுள் படத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து செவுத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அது அந்த கடவுளையே வச்சு மனசார கும்பிடுவாங்க. அவரே அவங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பார். திருமணம் பண்ணி வைப்பார். அந்த 3 ரூம் வீட்டில் இருந்து பெரிய வீடு கட்டி போவாங்க. ஒரு குழந்தை, 2 குழந்தை, காரு எல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை வசதிகள் எல்லாமே கொடுப்பார். ஓகேங்களா? அதனால் கடவுளை நமக்கு தனியறை இருந்தால் தான் கடவுளை கும்பிடணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன செல்ஃபில் ஒரு சின்ன இந்த செவுத்தில் ஒரு ஓம் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அது கும்பிட்டா கூட அது கடவுளை கும்பிட்டதா. அதாவது நமக்கு ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா முன்னாடி கடவுள் அப்படின்னு. நீங்கள் ஓம் வரைஞ்சிட்டு குங்குமத்தில் நீங்கள் அது கும்பிட்டாலும் கூட கடவுள் உங்களுக்கு எல்லா வரத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பார்.